மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களாமா? இன்னைக்கு நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேம்மா. அம்மாவோட ஞாபகமாவே இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கம்மா? அந்த சின்ன வீட்ல நீங்க, நான், பாட்டி, அம்மு எல்லாரும் ஒன்னா இருந்தோம். சந்தோஷத்துக்கு கொஞ்சமும் பஞ்சம் இருக்காது. அந்த நாட்கள் திரும்ப வராதான்னு தோணுதும்மா. அம்மா, உங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும். எனக்கு துணையா நீங்க இருந்து எனக்கு தைரியம் சொன்னாலே நான் சோர்ந்து போக மாட்டேம்மா. நீங்களும் இல்லாம அம்மாவும் இல்லாம நான் என்ன பண்ணுவேம்மா? எனக்கு நான் ஆறுதல் சொல்ல யாரு இருக்காங்க? என்னைக்கு உண்மையா இருக்கணும், உண்மையா நடந்துக்கணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனா அதுக்கான பலனே தெரிய மாட்டேங்குதேம்மா. எனக்கு துணையா இப்ப யாருமே இல்ல. நான் தோத்து போய் சோர்ந்து போயிருந்தாலும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்றதுக்கு கூட யாரும் இல்லாம போயிட்டாங்க. இதெல்லாம் நினைக்கும் போதுதான் எனக்கு அம்மா மேல ஆத்திரமா வருதுமா. இன்னைக்கு அவன் மட்டும் என் கூட இருந்திருந்தானா என்ன இப்படி அழ விட்டு பாத்துருப்பாளா? ஏதாவது சொல்லி எனக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்திருப்பா. அவதான் இல்லையே. எனக்குன்னு இருந்தவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. நான் இப்படியே தனி மரமா அழக்கூடாது. அம்மா, என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. நான் எப்பவுமே இப்படிதான். இதுக்காக நீங்க அழலாமா? இந்த சோகெல்லாம் நிரந்தரமா என்ன? இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குதான். இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். நீங்களும் அழாதீங்கன்னு, நீங்களே அழுதீங்கன்னா அப்புறம் நான் தோத்துருவேம்மா. இதோ வந்துடுறேங்கம்மா. ஏய் நில்லு நில்லு நில்லு. எங்க போற பிரக்யா? ஆண்டி இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க. அவங்க அப்படியே விட்டுட்டு நீ எங்க போற? ஆண்டிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இன்னும் அவங்க குணமாகல. இந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு போனா இன்னும் மோசமால போயிடுவாங்க. சாரி, இதை விட மோசமான சிச்சுவேஷன் எதுவுமே இல்ல. இல்ல, அவங்களாலயும் உன் கண்ணீரை துடைக்க முடியாது, உன்னாலயும் அவங்க கண்ணீரை துடைக்க முடியாது. யூ நோ வாட்? உங்க ரெண்டு பேரோட நிலைமையை பார்க்கும்போது அப்படியே எனக்கு கண்ணீர் எப்படி சொல்றதுனே தெரியல. எனக்கு அழுகையா வருது. பிரக்யா, இது ஒரு மைண்ட் ப்ளோயிங் எமோஷனல் சீன். ஆண்டி ப்ளீஸ், உங்க மொத்த கண்ணீரையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாவது மிச்சம் வைங்க. என்ன? ஏன்னா உங்க டாட்டர் உங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஒன்னு கொடுக்க போறா. சொல்லிட வேண்டியதானே ஷாக்கிங் நியூஸா? பயப்படாத, ஒன்னும் ஆகாது. நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்ல, நாங்க அவங்கள சமாதானப்படுத்திக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போறேங்கிறத பத்தி மட்டும் நீ யோசிச்சுக்கிட்டா போதும். உங்க ரெண்டு பேரோட இந்த சீனை பார்த்து என் மனசு படுற சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துலான்னு தோணுது. ஐ மீன், ஏ தனு, ஹவ் அபௌட் திஸ்? எனக்கு அண்ணாவோட ப்ராப்பர்ட்டி மேல மட்டும்தான் கண்ணு, வேற எது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அத கூட நான் உனக்கு கொடுத்துடுறேன், எல்லாத்தையும் கொடுத்துறேன். எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த எமோஷனல் சீனை ஒரே ஒரு தடவை எனக்கு செஞ்சு காட்டேன் ப்ளீஸ், எனக்காக. பிரக்யா, கோவம் வருதா உனக்கு? கோவம்லாம் படக்கூடாது பிரக்யா. என்ன நீ இந்த வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு அனுப்புனியே அன்னைக்கு முழுக்க நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? உன் வாழ்க்கையை எப்படி நரகமாக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஏதாவது செஞ்சு உன்னை அழிச்சிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அதுக்கான அவசியமே இல்லை. எல்லாத்தையுமே என்னோட ஸ்வீட் ஹார்ட் சாதிச்சுட்டா, அதுவும் தனியாவே. இப்ப பாத்தியா இவ எப்படி உன்னை ஈஸியா தோக்கடிச்சிட்டானே? உன்னோட மொத்த கேம், உன்னோட பிளானிங், உன்னோட பிளாட்டிங் எல்லாத்தையும் ஃப்ளாப் ஆக்கி இப்போ உன்னை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப போற. இதுக்கு மேல நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அதுலயே நீ தோத்து போயிடுவ பிரக்யா. இப்போ என் கண் முன்னாடி தெரியற விஷயம் என்ன தெரியுமா? நீ அப்படியே உன் அம்மா வீட்டுல ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. உங்களோட இந்த உளறெல்லாம் இங்க வேண்டாம் சொல்லிட்டு வெளியில வச்சுக்கோங்க. இதை எதுக்கு வெளியில பேசிக்கிட்டு? நாம இங்கேயே சந்தோஷமா பேசுவோம். இப்பதான் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு போச்சே. ஆண்டிக்கும் எங்களை பத்தின விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்லையா ஆண்டி? ஆண்டிக்கு எங்களை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் போது நீ அவங்க கிட்ட உன்னை பத்தின விஷயத்த சொல்லிருக்க வேண்டாமா பிரக்யா? இது என்ன சாதாரண விஷயமா? உன் வாழ்க்கைய பத்தினது, அதுக்கப்புறம் உனக்கும் என் அண்ணனுக்குமான உறவு. ப்ளீஸ் எதுவும் சொல்ல வேண்டாம். பிரக்யா, உங்க அம்மா கிட்ட நீ எந்த உண்மையும் மறைக்க கூடாது. இரு, நானே எல்லாத்தையும் சொல்றேன். ஆண்டி ப்ளீஸ், அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்லித்தானே ஆகணும் பிரக்யா. உன் தோல்வியில இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. ஆண்டி, உங்க அருமை பொண்ணுக்கும் உங்க மாப்பிள்ளைக்கும் நேத்து ராத்திரி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இனிமே அவங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல. ஆமாங்க ஆண்டி, தட்ஸ் த ஃபேக்ட். உங்க பொண்ணுக்கும் மருமகனுக்கும் நீங்க டிவோர்ஸ் ஆச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, அது பழைய நியூஸ் கிடையாது. இப்ப லேட்டஸ்டா நடந்தது. என் பையன் மாதிரின்னு என் அண்ணனை பத்தி சொல்வீங்களே, அந்த உங்க பையன் தான் உங்க பொண்ணு கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சிக்னேச்சர் வாங்கினது.
ரெண்டு பேரும் உளறத நிறுத்துறீங்களா? ஆமா, இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ரெண்டு பேரும் பொய் சொல்றாங்க. நீங்க வெளியில போறீங்களா ப்ளீஸ்? ஐயோ, இன்னும் முழுசா பேசி முடிக்கல. ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வெளியில போயிடுங்க ப்ளீஸ். நானும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் பிரக்யா. ஆன்ட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல விடு. ஆன்ட்டி, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். பிரக்யாவுக்கும் அபிக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் நீங்க இந்த வீட்ல விருந்தாளியே இருக்க முடியும். என்ன கேட்டா பிரக்யா அவளுடைய பேக்கிங்கை இப்பவே ஸ்டார்ட் பண்றதா நல்லது. ஆன்ட்டி, யூ டோன்ட் வரி. உங்க பேக்கிங்க நானும் அலியாவும் பாத்துக்கிறோம். என்ன அலியா? தனு, நீ எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம்? பிரக்யாக்கு உன் மேல கோவம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவ ஒன்ன பேக் பண்ணி அனுப்பிச்சிட போறா. இல்ல அலியா, எனக்கு என்னவோ அப்படி தோணல. இவ தன்னோட கெட்டப்ப மாத்திக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட எதிர்த்து பேசாம வாய் அடிச்சு போய் நிக்கிறா. பாவம் அலியா, எப்படி கல்லு மாதிரி நிக்கிறா பாரு. தனு, அவ கல்லு மாதிரி நிக்கல, கல்லுக்குள் ஈரம்னு ஒரு பழமொழி கேட்டிருக்கியா? அந்த மாதிரி இப்போ அவ நொந்து போயிருக்கா. அது சரி ஆலியா, நாம எப்படி இவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண முடியும்? ஐ மீன், என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட ஓனரே இவ தானே. இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன பிரச்சனை? அவகிட்ட எவ்வளவு பணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த பணத்தை வச்சு அவளால பொருட்களை வாங்க முடியுமே தவிர இழந்து போன அவளோட வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் திரும்ப வாங்க முடியாதுல்ல. அது கரெக்ட் தான் ஆலியா. இவ பணத்துக்காக இங்க வரல, தான் புருஷனோட திரும்ப சேர்றதுக்காக வந்திருக்கா. ஆனா யார நம்பி இவ இங்க வந்தாலும் அவனே இவளை விட்டுட்டு போயிட்டான். அதனால இவளுக்கு இந்த பணத்து மேல இன்னும் வெறுப்பு அதிகமாயிடும். என்ன சொல்ற? அப்போ இவளுக்கு இந்த வீட்டு மேலயும் வெறுப்பு வந்துரும்ல. ஏன்னா இங்க அவளோட புகுந்த வீடா நினைச்சு வந்தா, ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு. இனிமே இது அவளோட புகுந்த வீடு கிடையாது. புரியலையே. அதான் அண்ணாவோட டைவர்ஸ் ஆயிடுச்சு தனு. எல்லாமும் பொண்ணுங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க? இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே அதுதான் உன்னோட புகுந்த வீடு. உன்னோட கஷ்டமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ நீ உன் புருஷன் வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம் எல்லாமே வீணா போயிடுச்சு இல்ல. அதான் ஒப்பாரி வச்சுட்டு நிக்கிறா. ஸ்டூபிட் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. தேர்ட் கிளாஸ்ல இருந்தவெல்லாம் ஹை கிளாஸ்க்கு ஆசைப்படலாமா? இந்த உலகத்துல ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்க. ஐ மீன் 2. அதுல ஒரு வகை பணம், ப்ராப்பர்ட்டி, லக்ஸூரியஸ் லைஃப் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்றதுக்காகவே பிறந்தவங்க. லைக் எங்கள மாதிரி. கரெக்டா? இன்னொரு வகை ஒன்ன மாதிரி, யூனோ, செகண்ட் டைப். அவங்க இந்த எமோஷனல் ஸ்டூபிட் டிராமாலேயே வாழ்க்கைய ஓட்டுறவங்க. அப்புறம் உன்னோட அந்த மைசூர் மகாராஜா பேலஸ் கட்டின மாதிரி ஒரு மண்டபம் இருக்குமே, அது பேர் என்ன? குங்கும பாக்கியம். குங்கும பாக்கியம். குங்குமம் மட்டும்தான் கிடைச்சது, ஆனா புருஷனோட சேர்ந்து வாழற பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு. சரி வாத்தனும், நம்ம கல்யாண வேலை இருக்கு, அதை பாக்கணும்ல. பாவம், இவளை கொஞ்சம் தனியா விடுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அழறாலோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனசுல இருக்கிற பாரம் குறையும்னு சொல்லுவாங்க. ரைட்? எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாய். பாய் ஆண்டி. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தோத்து போயிட்டேன். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுமா, இனிமே ஒண்ணும் இல்ல. நான் தோத்து போயிட்டேன். அவ உண்மையிலேயே உடைஞ்சுதான் போயிருக்கா தனு. எந்த ரியாக்ஷனையுமே காட்டல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா உன்னோட மேரேஜ் விஷயத்துல அவ பிரச்சனை பண்ண மாட்டான்னு தான் தோணுது. அவளுக்கு சொந்தமானது இப்ப அவ கைய விட்டு நழுவி மறுபடியும் உன்கிட்டயே வரப்போகுது. இனிமே உன் வாழ்க்கைய நீ சந்தோஷமா வாழ போற, அவளோட வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போகுது. அசிங்கமா இல்ல? எனக்கு வெக்கமா இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா பிரக்யாவுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருப்ப. கோழ மாதிரி அவளை நம்ப வச்சு அவ முதுகுல நீ குத்தி இருக்க. இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட அபி? நீ உன்னோட சுயநல தேவைக்காக அவளை ஒரு பொண்ணோன்னு கூட பார்க்காம குடிக்க வைக்கிற அளவுக்கு இறங்கி போயிருக்க. இத நினைச்சா உனக்கு அசிங்கமா இல்ல?
உன் மனசு பதறலையா? தப்பு பண்றோங்கிற உறுத்தலே வரலையா? பண்ற தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கியா? நேத்து நீ ஏன் அப்படி பேசுறேன்னு எனக்கு அப்ப புரியல அபியா, ஆனா இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன் முன்னாடி மட்டும் இல்ல, இனிமே யார் முன்னாடி தலை நிமிந்து நடக்கக்கூடிய அருகதையை இழந்துட்டேன். ஆனா பாட்டி, அன்னைக்கு பிரக்யா பண்ணது மட்டும் தப்பு இல்லையா சொல்லுங்க? அவ செஞ்சதும் தப்புதான். உனக்கு துரோகம் பண்ணி உன் பணத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டா, உன் வீட்டை அவளுக்கு சொந்தமாக்கிக்கிட்டா. ஆனா இது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு யாரையும் வெளியே அனுப்பவே இல்ல. தனு கர்ப்பமா இருக்கான்னு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே அவதான். நான் வீராப்பா தான் இருந்தேன். அந்த வீராப்புக்கும் என் வயசுக்கும் மரியாதை கொடுத்து என்ன இந்த வீட்டுல தான் வச்சிருந்தா, வெளியில துரத்தல. எல்லாரோட கண்ணுக்கும் அவ எதிரியா மட்டும்தான் தெரிஞ்சா. அது கூட பரவாயில்ல. ஆனா உன்னை உன் எதிரிங்க கிட்ட இருந்து அவ தான் காப்பாத்துன. அதெல்லாம் நீ மறந்துட்டே இல்ல? உனக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருந்த ராஜோட முகத்திரிய முதல்ல கிழிச்சா. ஆலியாவோட உண்மையான சொரூபம் என்னன்னு நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினான். இந்த போராட்டத்துல உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் கூட பிறந்தவளை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு நிக்கிறா. இதெல்லாம் தெரிஞ்சும் உனக்கு அவ தப்பானவளா தெரியறானா? என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் தப்பானவன் தான். நீயும் தப்பு செஞ்சிருக்க. நீ செஞ்ச இந்த கீழ்த்தரமான காரியத்துக்கு நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் உன்னை வளர்த்து ஆளாக்கன என் மனசையும் உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீயும் அவ நல்ல மனசையும் அவ செஞ்ச தியாகத்தையும் புரிஞ்சுக்க போற? நான் என்ன வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ அவளோட அன்புக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் இன்னைக்கு நிரூபிச்சுட்ட. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னையே நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்த. அவ மனசுல எவ்வளவு ஆசைகளும் கனவுகளும் இருந்திருக்கணும். அதுக்கெல்லாம் நீ கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்திருக்கியா? ஆரம்பத்திலயும் சரி இப்பவும் சரி அவ உனக்கு நல்லதுதானே பண்ணிட்டு இருக்கா. பணம் என்ன பணம்? அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். உன் மனசை தொட்டு சொல்லு. உன்னால இழந்த அவளோட தங்கைய மறுபடியும் உன்னால உயிரோட திருப்பி கொடுக்க முடியுமா? இந்த வீட்டுக்காக அவ செஞ்ச தியாகத்துக்கு அளவே கிடையாது. எந்த ஜென்மத்திலையும் உன்னால அந்த கடனை தீர்க்கவே முடியாது. அவ தன்னையே உனக்காக முழுசா அர்ப்பணிச்சுட்டா. உனக்காக அவ என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கா. தேவைப்பட்டா தான் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டா. அவளை போய் ஏமாத்திட்டியே. இதுக்கு பதிலா உன் கையால் அவளை கொண்டு இருந்தா அவ நிம்மதியா செத்திருப்பா. இதுக்கு மேல வாழ்க்கையில அவளுக்கு என்ன மிச்சம் இருக்கு? அவளோட அஸ்திவாரத்தையே நீ ஒண்ணு இல்லாம பண்ணிட்டியே. இனிமே அவ எதுக்காக யாருக்காக வாழணும்? உன் மனசுல கொஞ்சமாவது ஈரம்னு ஒண்ணு ஒட்டிட்டு இருந்தா இப்பவே போய் நீ செஞ்ச தப்புக்கு அவகிட்ட மன்னிப்பு கேளு. ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல வேணா இருக்கலாம். ஆனா அவன் தலை நிமிந்து நடக்கிறானா அவன் மனசுல கெட்ட எண்ணம் இல்லாம உண்மையா இருக்கான்னு அர்த்தம். உன்கிட்ட உண்மை இருந்தா நீ செஞ்ச தப்புக்கு அவகிட்ட இப்பவே போய் மன்னிப்பு கேட்டாகணும். அப்படி கேட்கலன்னா இந்த ஜென்மத்துல நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். இந்த நிமிஷத்தோட உனக்கு பாட்டிங்கிற உறவு இருந்ததையே மறந்துரு. பிரக்யாவோட உறவு மட்டும் இல்ல, உனக்கும் எனக்கும் இருந்த உறவு கூட இதோட அறுந்து போச்சு. பாட்டி,
இனிமே யாரும் என்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க. குண்டச்சீனோ லேடி ஹிட்லர்னு கூப்பிட மாட்டாங்க. எனக்குன்னு எந்த அடையாளமும் இல்லை. தனிமையும் துரதிருஷ்டமும் தான் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க போகுது. என் தலையெழுத்த மாத்திர சக்தி என் தாலிக்கு இல்லாம போயிடுச்சு. ஏய், நீ அழுதுட்டு இருக்கியா? இல்ல, கண்ல இருந்து சும்மா தண்ணி வந்துட்டு இருக்கு. இல்ல, கண்ணு கலங்கிருக்கேன்னு கேட்டேன். மனசுல வலி இருந்தா கண்ணு கலங்கதான் செய்யும். அடியே அழகே ஏன் அழகே அடியே பேசாம நூறு நூறா கூறு போடாத வலியே வலியே ஏன் ஒளியே ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத காதோட நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுதே. பாட்டி சொன்ன மாதிரி இவ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா. ஆனா ஏன் கண்ணாடி போட்டிருக்கா? இவன் லேடி ஹிட்லரா தெரிஞ்சாலும் இந்த கண்ணாடியோட இவளை பார்க்கும்போது என் குண்டச்சி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இவகிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா இவன் என் குண்டச்சியாவே என் முன்னாடி வந்து நிக்கிறான். ஏதாவது சொல்லணுமா? இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? போய் தன்னோட உங்க எதிர்காலத்தை பிளான் பண்ண வேண்டியதானே? ஏன் கூட ஏன் உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க? இவ கண்ணில் வலி தெரியுது. நான் பண்ண தப்பு இவன் மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. லேடி ஹிட்லரை வெறுக்கிறேன்னு நான் என் குண்டச்சியை இழந்துட்டேனே. இதுக்கு மேல இவகிட்ட எதையும் மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லிடணும். அதான் எதுவும் இல்லைல்ல, நான் கிளம்புறேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். இனிமே நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ கேட்ட கேள்வியிலே அதுக்கான பதிலும் இருக்கு. என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீ அந்த கண்ணாடியை கழட்டுறியா? எதுக்கு? நம்ம உறவுக்கு அடையாளமா இருக்கிறதே நீ போட்டிருக்கிற இந்த கண்ணாடி தான். அதோட உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்ன நானே தொலைச்சிடுறேன். என்னால எதுவும் பேச முடியாது. ப்ளீஸ். ஐம் ரியலி சாரி பிரக்யா. நான் செஞ்சது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. இல்ல வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் திரும்பி பார்க்காத ப்ளீஸ். தயவு செஞ்சு திரும்பி பார்க்காதவன் கண்ணை பார்த்து பேசுற சக்தி எனக்கு இல்லை பிரக்யா. என் மனசுல இருக்கிறத எனக்கு உங்ககிட்ட முழுசா சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில முதல் தடவையா நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறதுக்கும் நான் இப்ப தயாரா இருக்கேன். நேற்று ராத்திரி நீ ட்ரிங்க் பண்ணியிருந்த. ட்ரிங்க் தானா மாறிடுச்சு, அதை நீயா தான் குடிச்ச. இருந்தாலும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். ஏன்னா அந்த சிச்சுவேஷனை எனக்கு சாதகமா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த நிலைமையில உன்னை ஏமாத்தி டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல உங்ககிட்ட சைன் வாங்கிட்டேன். இப்போ அந்த பேப்பர்ஸை சப்மிட் பண்றதுக்காக லாயர் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். கோர்ட்ல இருந்து எப்போ வேணா டிவோர்ஸ் ஆனதுக்கான ஆர்டர் வரலாம். அதுக்கப்புறம் நாம நிரந்தரமா பிரிஞ்சிரும். இப்ப நீ திரும்பி பார்க்கலாம். நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் தாராளமா கொடுக்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு. வேணும்னா நீ என்ன 4 அறை வேணாலும் அரைஞ்சிக்கோ. அதை வாங்கிக்கவும் நான் தயாரா இருக்கேன். நான் அப்படி ஒரு கீழ்த்தனமான வேலையை செஞ்சுட்டு நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் பிரக்யா. நான் பண்ண தப்புக்கு நீங்க எந்த தப்புமே பண்ணல. சொல்ல போனா நீங்க ரொம்ப சரியான முடிவை தான் எடுத்திருக்கீங்க. நீங்க உங்க பொறுப்பை நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க.
அதுக்காக உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டீங்க. உங்களை மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல நான் செஞ்சதெல்லாம் தப்புதானே ஏன் முன்னாடியே வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. அதுதாங்க உங்களோட உண்மையான மனசை காட்டுது. உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக தான் என்னை விட்டு பிரிஞ்சு போறீங்கன்னா அதை நான் என்னைக்கும் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. இன்னைக்கு மனசளவுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி.